வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் கைக்குத்தல் அரிசியை வச்சு ரொம்பவே எளிமையாக சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இந்த கைக்குத்தல் அரிசியை சமைச்சிட்டு இல்லை குழம்பு சாதம் ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு சாப்பிட பிடிக்காது. ஆனால் இதுவே இந்த கைக்குத்தல் அரிசியை வச்சு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார் சாதம்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அந்த டெக்ஸ்சரும் வந்துட்டு நல்லா க்ரீமி டெக்ஸ்சரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 3 தடவை தண்ணீர் விட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு சுத்தம் பண்ணதும் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. 1 மணி நேரம் பொறுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துகிட்டு மிதமான தீயில் வச்சு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். இப்போது பருப்பு நல்லா கலர் மாறினதும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதையும் தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுங்க. அதே குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த கைக்குத்தல் அரிசியவும் சேர்த்துட்டு, எப்போவுமே கைக்குத்தல் அரிசிக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஓப்பன் பண்ணியே வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டே குக்கரை போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா மொத்த தண்ணியும் வெளியில் வந்துடும். அரிசி வேகவே வேகாது. அதனால் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி இந்த அளவுக்கு வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சிறுபருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி பாதி வெந்ததுக்கு பிறகு அதுக்கும் பிறகு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது இன்னொரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். இந்த அரிசி வேகிற நேரத்தில் நம்ம 1/2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்திருக்கு. இதையும் தனியாக இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 விசில் வரைக்கும் சாதத்தை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராகவே நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கிற வெல்லத்தையும் இது கூட நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் வந்துட்டு போதுமானதாக இருக்கும். நீங்கள் துருவி சேர்த்திங்க அப்படின்னா இதுவே நல்ல தித்திப்பு சுவையோடு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ரொம்பவே அதிகமாக நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. எப்போவுமே அந்த வெள்ளை தண்ணி சேர்த்த பிறகு அந்த சாதமும் அந்த வெள்ளை கரைசலும் வந்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வந்தால் தான் சர்க்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாதம் தனியாக சர்க்கரை தண்ணி வந்துட்டு தனியாக தெரியும். அதனால் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் கடைசியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பொங்கலுக்கு தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து நான் வறுத்துட்டு சேர்க்க போகிறேன். நீங்கள் முந்திரி திராட்சையும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஒரே ஒரு சில் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்குறதுக்கு முன்னாடியே தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுக்கு பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்திரி சீக்கிரமாகவே கருகி போயிடும். நல்லா குறைவான தீயில் வச்சு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை இப்போது நம்ம வறுத்து எடுத்துருக்கிற அந்த தேங்காய் முந்திரியவும் இந்த சர்க்கரை பொங்கல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பொங்கல் சாப்பிடும்போது அந்த தேங்காய் அங்கங்கே நறுக்குன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ பச்சரிசி சாதமில் வந்துட்டு சர்க்கரை பொங்கல் செய்யும்போது ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும், கெட்டியாக ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசியில் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி அது ஈவினிங் வரைக்கும் அந்த பதம் அப்படியே இருக்கும். ரொம்ப இலகலாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது சூப்பரான சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.